சீமானிடம் செல்ஃபி கேட்ட நடிகர் கட்டி அணைத்த சீமான் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இந்த காணொலியை காண இருக்கோம். நேற்று ஒரு திருமண விழாவில் அண்ணன் சீமான் அவர்கள் கலந்து கொண்டிருக்காரு. அந்த இடத்துல நடிகர் சாம்ஸ் அப்படிங்கிற ஒருத்தவரும் அங்கே வந்திருக்காருங்க. அவர் பல திரைப்படங்களில் நகைச்சுவை கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. நிறைய பெயர் புகழ் கொண்ட அவர் பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஹிந்தி திணிப்பு சம்மந்தமான ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்லுவார். எந்த திணிப்பாக இருந்தாலுமே அது தவறுதாங்க அப்படிங்கிறத சொல்லி அதை ஹிந்தி திணிப்பும் பொருள்படும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்த அந்த காணொலி வைரலாக பரவி இருந்தது. அவர் நேற்று ஒரு திருமண விழாவில் கலந்து கொண்டிருக்காரு. அங்கே சீமானை சந்தித்தது குறித்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. அந்த பதிவில் அவர் என்ன கூறியிருக்காருன்னா, நேற்று ஒரு திருமண வரவேற்பு விழாவில் கலந்து கொண்டேன். அங்கே நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அண்ணனும் வர ஒரே பரபரப்பு. பலரும் அவரோடு போட்டோ எடுத்துக் கொள்வதும் நலம் விசாரிப்பதுமாக இருந்தனர். நானும் அவரோடு கை கொடுத்து ஒரு போட்டோ எடுத்துக்கொள்ள ஆர்வத்தோடு அருகே சென்று வணக்கம் சொல்ல, என்னை பார்த்து சிரித்து பதில் வணக்கம் சொல்லி என்னை தனியே அழைத்து கொண்டு போய், நீங்கள் பேசிய காணொளி ஒன்றை பார்த்தேன். இந்தி திணிப்பு, ஆங்கில திணிப்பு பற்றியெல்லாம் பேசியிருந்தீர்கள். நன்றாக பேசியுள்ளீர்கள். உங்களை சந்திக்க வேண்டும் என்று நினைத்தேன் என்றார். அரசியல் என்பது மக்களுக்கானது மட்டுமல்ல, இயற்கைக்கும் பறவைகளுக்கும் விலங்குகளுக்குமானது என்ற புதிய சிந்தனையோடு, தொலைநோக்கு திட்டங்களோடு லட்சக்கணக்கான மக்களை தன் வசீகரமான பேச்சால் கவர்ந்து வருபவர். அவர் பேச்சை நான் மிகவும் ரசிப்பேன், வியப்பேன். அப்படிப்பட்டவர் என் பேச்சை ரசித்தேன் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? ஜிவ்வென்று இருந்தது. பதிலுக்கு நானும் அவரிடம் ரசிக்கும் விஷயங்களை சொல்லி, ஒரு செல்ஃபி சார் என்றேன். என்னை கட்டி அணைத்து போஸ் கொடுத்தார். முன்பின் பழக்கம் இல்லாமல் இருந்தாலும் அவர் என்னிடம் காட்டிய பாசம் மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. அந்த நாள் சிறப்பான நாளாக எனக்கு அமைந்தது அப்படின்ட்டு அந்த நடிகர் அவர் கூறியிருக்காரு. ஆனால் சீமான் அவர்களுக்கு யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை. அவர்களுடைய கருத்தியல் ரீதியாகவும் அவர்கள் மக்களுக்கு ஏதோ நல்லது செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த ஓப்பனாக பேசுகிறாங்க அப்படின்னாலே அவர்களுக்கு அன்பை வாரி வழங்குவாருங்கிறது இந்த நிகழ்வு மூலயமா நமக்கு தெரிய வருது. மேலும் இது குறித்து உங்களுடைய பார்வை என்னங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் தெரிவிச்சிருங்க.